ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவுல 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் நடக்கிற இந்த வேகமான அதிசார குரு பெயர்ச்சி, குருநாதர் கடகத்திலே சென்று வேகமாக அமர இருக்கிறார். மிதுனத்திலிருந்து கடகத்தில் சென்று அமர இருக்கிறார். இந்த அதிசார குரு பெயர்ச்சி பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுவரைக்கும் ராசியே பார்த்து கொண்டிருந்த குருநாதர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து இப்போது 6ஆம் இடத்தில் சென்று அமர இருக்கிறார். 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் குருவின் பார்வைக்குள் வருகிறது. ராசிநாதன் குருவின் பார்வைக்குள் வருகிறார். இது போன்ற அமைப்புகள் கும்ப ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்படையில 2ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. எப்படியும் வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்க போவதில்லை, வருமானம் வரப்போகிறது. 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்லபடியாக தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள் இயங்க போகிறது. 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது நல்ல வேலை கிடைக்கும், கடன் நோய் எதிரி அமைப்புகள் விலக போகிறது. அடிப்படையான இந்த பலன்கள் இருக்கிற போது துல்லியமாக என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ராசிநாதன் 2ஆம் இடத்துல குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எந்த தீங்கும் இல்லை. அதாவது ஜென்மசனி விலகிவிட்டது. ராசிநாதன் குருவின் பார்வையில் குருவின் வீட்டில் இருக்கிறார். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும், நிம்மதி இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல, உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நல்ல அங்கீகாரம் இருக்கும். உங்களுடைய பேச்சை எல்லோரும் கேட்பார்கள், மதிப்பார்கள். குடும்பத்துல ஒரு நிம்மதி இருக்கும், வீடு கோயில் போல இருக்கும். ஜென்மசனி விலகிவிட்டது. ராசிநாதன் குருவின் வீட்டில் குருவின் பார்வைக்குள் வந்து விட்டார். அவர் இனி ஜென்மசனியாக இயங்க முடியாது. இந்த அதிசார குரு பயிற்சி என்பது அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அளவில் கடகத்திலே சென்று குருநாதர் உச்சமாக அமர்ந்து விடுவார். டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி அளவில் மறுபடியும் மிதுனத்தில் வந்து அமர்ந்து விடுவார். அங்கே கடகத்திலே அமர்கிற போது நவம்பர் மாதம் 11ஆம் தேதி அளவில் ரெட்ரோகேடு வக்ரமடைகிறார். மறுபடியும் வக்ர நிவர்த்தி என்பது மிதனத்தில் வந்து அமர்கிற போது மறுபடியும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மிதனத்திலே வந்து அவர் மறுபடியும் அமர்கிற போது வக்ர நிலையில் தான் வந்து அமர்கிறார். வக்ர நிவர்த்தி என்பது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிறது. குருநாதர் அக்டோபர் மாதம் கடகத்திலே சென்று அதிசாரமாக அமர்ந்து மறுபடியும் மிதுனத்துக்கு வருகிற இந்த டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லி சற்று துல்லியமாக பார்க்கலாம். 6ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். உண்மையில சொல்றேன், நல்ல வேலை வாய்ப்புக்காக ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட அரசாங்கத்திலேயோ அல்லது தனியார் துறையிலேயோ நல்லபடியாக வேலை கிடைப்பதற்கான அற்புதமான பொற்காலம். சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலை விடயமாக நீங்கள் எடுக்கிற, உத்தியோக விடயமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். 6ஆம் இடம் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது குருவின் இருப்பால உங்களுக்கு தேவைப்பட்டால் தொழில் செய்வதற்கு அல்லது வேலை விடயமாக, தொழில் விடயமாக தேவையான கடன்கள், அதாவது சுப கடன்கள் வாங்க முடியும். கடன், நோய், எதிரி எதுவாக இருந்தாலும், எதிர்ப்பு அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும். எதுவும் கைமறி போகாது. கடனாலேயோ, நோயாலேயோ, எதிர்ப்பாலேயோ நீங்கள் அவஸ்தைப்பட வேண்டிய தேவைகள் இருக்காது. நாட்பட்ட நோய்களிலிருந்து நீங்கள் விடுபட முடியும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. வேலை சம்பந்தமாக, உத்தியோகம் சம்பந்தமாக எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. சரியாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. அதாவது இடமாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் நடப்பதற்கான காலம். வேலையில ஒரு மாற்றம் செய்ய வேண்டும், தொழில்ல ஒரு மாற்றம் ஒன்றை செய்ய வேண்டும். அதாவது ஒரு புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாம், புதிய பார்ட்னர்ஷிப் சேர்த்துக் கொள்ளலாம். தொழில்ல மாற்றங்களை வேண்டி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு சரியான காலம் பயன்படுத்திக் கொள்ளலாம். 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது தொழில் அடிப்படையில, வேலை, தொழில், வருமானம் தரக்கூடிய அடிப்படையில நீங்கள் செய்யற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றி தரும். இடமாற்றத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு, கும்பராசிக்காரர்களுக்கு நல்லபடியாக ஆரோக்கியமான நல்ல இடமாற்றங்கள் காத்திருக்கிறது. சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. தூரதேசம் செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு இது சரியான வாய்ப்பாக இருக்கிறது. மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வெளிதேசம், வெளி மாநிலம்,
வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் வரும். கல்வியில முன்னேற்றமாக போகலாம். 12ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது இறக்குமதி ஏற்றுமதி, அதாவது தூர தேசத்தோடு வியாபார தொடர்பில் இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும், நல்ல வருமானம் வரும். 2ஆம் இடம் கெட்டு போகவில்லை, உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. நிச்சயமாக சொல்கிறேன், வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் என்று என்னென்ன வழிகளில் எல்லாம் நீங்கள் வருமானத்தை ஈட்டுகிறீர்களோ அத்தனை வழிகளாலும் கை நிறைய பணம் வந்து பைகளை நிரப்பும். இதை நீங்கள் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. 2ஆம் இடம் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது. ராசிநாதனே குருவின் பார்வையில் இருக்கிறார். வருமானத்திற்கு ஒரு தடையும் இல்லை. சரியாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளலாம். வருமானம், வேலை, தொழில் நன்றாக இயங்க போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு நல்லபடியாக குடும்பம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம், அதாவது 3வது மனிதர்களின் தலையிட்டால குடும்பத்துக்குள்ள இருந்த குழப்பங்கள் எல்லாமே அப்படியே தீர்ந்துவிடும். 3வது மனிதர்களின் கொட்டம் குடும்பத்துக்குள் நடந்து கொண்டிருந்த காலங்கள் எல்லாமே அப்படியே நீங்கிவிடும். அதாவது தீயவர்கள் குடும்பத்துக்குள்ள வந்து செய்த சேட்டைகள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான அற்புதமான காலம். குடும்பத்துல நிம்மதி ஏற்படக்கூடிய அற்புதமான பொற்காலம். சரியாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம் குருவின் பார்வையால வளர்ந்திருக்கிறது. 6ஆம் இடத்துல குருநாதர் அமர்ந்திருக்கிறார். வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிதேசம் செல்ல வேண்டும் என்பவர்களுக்கு இது அற்புதமான பொற்காலம். விவசாயம், அதாவது அந்த விசா, பாஸ்போர்ட் இது போன்ற அமைப்புகள்ல இருந்து தடை தாமதங்கள் விலகும். நீங்கள் வெளிநாட்டிலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிரந்தர குடியுரிமைக்காக காத்து கொண்டிருந்தால் அது விடயமாகவும் முன்னேற்றமாக நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, எல்லாமே நல்லபடியாக சொல்கிறீர்கள் ஐயா. இதுவரைக்கும் ராசியை குரு பார்த்து கொண்டிருந்தார். இப்போது ராசி குருவின் பார்வையில் இல்லை. ஏற்கனவே ராகு ராசியிலேயே இருக்கிறாரே, ஏதாவது தீங்கு நடக்குமா என்றால் மற்றவர்களால உங்களுக்கு தீங்கு இல்லை. 6ஆம் இடம் குருவின் இருப்பால வளர்த்திருக்கிறது. கடன், நோய், எதிரி அமைப்புகள் அப்படியே விலகுகிறது. 3வது மனிதர்கள் உங்களுக்கு கெடுதல் தர வாய்ப்பில்லை. அட் சேம் டைம் அதே நேரத்துல ராகு ராசியிலே இருக்கிற போது தலையிலேயே ராகு அமர்ந்திருப்பது போல அர்த்தம். உங்கள் மூளைக்குள்ளேயே, உங்கள் சிந்தனைக்குள்ளேயே தேவையில்லாத குழப்பங்களை, குதர்க்கங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. தவறாக நெகட்டிவா எதையாவது நீங்க சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களோட சிந்தனையை விழிப்புணர்வோடு தெளிவாக, சமநிலையாக, தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். யோகா, குறிப்பாக மெடிடேஷன், தியானம், நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடிய ஆலய வழிபாடுகள், ஒரு ஆலயத்துக்கு சென்று ஒரு 20 நிமிஷம் கண்களை மூடி அங்கே அமர்ந்திருப்பது எல்லா நல்ல பலன்களையும் கொண்டு வரும். தேவையில்லாமல் தீய சிந்தனைகளுக்குள் நீங்கள் ஆட்படக்கூடாது. மற்றவர்களால உங்களுக்கு எந்த தீங்கும் இல்லை. உங்களுடைய புத்தியே உங்களுக்கு எதிராக செயல்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ராசியில் ராகு அமர்ந்திருந்தார். இதுவரைக்கும் குருவின் பார்வையில் இருந்ததால வாளை சுருட்டி கொண்டிருந்த ராகு இப்போது குரு விலகி விட்டார். குரு 6ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். அதனால உங்கள் புத்தியில தேவையில்லாத தடுமாற்றம் வர வாய்ப்பு இருக்கிறது. புத்தியில் தெளிவு வேண்டும். மெடிடேஷன் செய்வது, தியானம் செய்வது, நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷன் உள்ள இடத்திற்கு, ஒரு ஆலய தரிசனங்கள், ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு சென்று அமர்ந்திருப்பது, தேவையில்லாத வெளிவட்டார பழக்க வழக்கங்களோட தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வராதது போல் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய சிந்தனையை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டிய காலம். இந்த ஒரு விடயத்துலதான் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். மற்றபடி வருமானமோ, வேலையோ, தொழிலோ இது எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது. குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். பெயர் பொழுது களங்கம் இல்லை. உங்களை நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் தெளிவாக, விழிப்புணர்வாக நடத்திக் கொள்ள வேண்டிய அற்புதமான காலம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு விடயத்தை மட்டும் உஷாராக கையாள வேண்டும். வாழ்த்துக்கள். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி எல்லாமே குருவனுடைய நட்சத்திரங்கள். வியாழக்கிழமைகள்ல அல்லது இந்த நட்சத்திர நாட்கள்ல விரதம் இருந்து ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபடலாம். இங்கே செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று அங்கே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரும். 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் நடக்க இருக்கிற இந்த குரு அதிசார பயிற்சி பலன்கள் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது. சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டிய காலமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். யோகி மதன் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும், தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும், உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.